கருஞ்சீரகத்தை இப்படி ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய முடிகள் நரைக்கவே நரைக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம். கருஞ்சீரகத்தை வச்சு இந்த ரெமெடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது நம்மளுடைய முடிகள் எப்பயுமே கருமையா இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாங்க. வாங்க இந்த கருஞ்சீரகத்துல என்ன செய்ய போறோம், கருஞ்சீரகத்துல என்னென்ன பொருட்கள் சேர்த்து இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப நான் ஒரு 2 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸா பவுடர் ஆக்கி தண்ணி ஊத்தி நல்லா இந்த அளவுக்கு லிக்யூடா கலந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த கருஞ்சீரக லிக்யூடை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம ஹேர் டே ஷாம்பு ரெடி பண்ண போறோங்க. இந்த ஹேர் டே ஷாம்பை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நரைமுடிகள் எல்லாமே படிப்படியா கருமையா மாறிடும். இப்போ இந்த ஹேர் டே ஷாம்புல சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இயற்கையான பொருட்கள் தான். கண்ட ஹேர் டே ஷாம்பை நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஷாம்பை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் கருமையா ஆகிறத நீங்க பார்க்கலாங்க. ஒரு மாசத்திலேயே இதோட ரிசல்ட் தெரியும். இப்ப இந்த கருஞ்சீரக லிக்யூட்ல 1 டீஸ்பூன் செம்பருத்தி பூ பவுடரை சேர்த்துக்கலாங்க. இந்த செம்பருத்தி பூ பவுடரை இந்த ஹேர் டே ஷாம்புல சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் நல்லா ஷைனிங்கா மாறுங்க. இந்த ஷைனிங்கா மாறும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்குங்க. இப்ப அடுத்த ஒரு பொருள் சேர்க்க போறோம். ரொம்பவே முக்கியமான பொருள் இந்த ஹேர் டே ஷாம்புங்க. சில பேருக்கு நுரை வந்தாதான் தலை குளிச்ச மாதிரியே இருக்குங்க. நம்ம இயற்கையான ஷாம்புல நுரை அவ்வளவா வராது. நீங்க இந்த ஹேர் டே ஷாம்புல பூந்தி கொட்டை பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து பாருங்க. உங்களுக்கு நுரை செம்மையா வருங்க. இந்த பூந்தி கொட்டை பொடி இந்த ஹேர் டே ஷாம்புக்கு ஒரு நல்ல நுரையை கொடுக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த ஹேர் டே ஷாம்புல சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சீகக்காய் பவுடருங்க. இந்த சீகக்காய் பவுடரும் நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நம்மளுடைய ஸ்கேல்பெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி நம்மளுடைய ஹேர்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக இப்போ சீகக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இன்னும் நிறைய நுரை வேணும். சில பேருக்கு நிறைய நுரை குளிச்சா மட்டுமே தலை குளிச்சதா இருக்கும். இந்த மாதிரி நினைக்கிறவங்க கடையில பார்த்தீங்கன்னா ஷாம்போட பேஸ் கிடைக்கும். இல்லைன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட கிடைக்குதுங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் எடுத்திருக்க பொடிகளுக்கு தேவையான அளவு நான் ஷாம்பு பேஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பொடி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்த பொடிகளோட அளவு 4 பேர் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்து நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஷாம்பை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் வெளியில வச்சுக்கலாம். 15 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் நீங்கள் இது பொடிகளாகவே அப்படியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது மட்டும் பொடிகளை சேர்த்து நீங்கள் ஷாம்பு பேஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அது கெட்டே போகாது. 1 வருஷம் 2 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கருப்பு கலர்ல ஹேர் டே ஷாம்பு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டே ஷாம்புல நல்லாவே நுரை வருங்க. ஏன்னா நம்ம இதில் பூந்தி கொட்டை சேர்த்துருக்கோம். அடுத்து ஷாம்போட பேஸ் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லாவே நுரை வரும். இப்போ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக பெருசாக எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேவையான அளவு நம்ம இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே பேஸ்ட்டை ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது ஸ்கேல்பில். அதனால இந்த மாதிரி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலையை நல்லா ஈரப்படுத்திட்டு இந்த லிக்யூடை எடுத்து இந்த ஹேர் டே ஷாம்பு எடுத்து நல்லா
ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா தண்ணி தெளித்து நல்லா வந்து சொதம்ப வந்து அப்பிடுங்க. அப்பிட்டு அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் உடம்பு கால் கையெல்லாம் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிருங்க. இது 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடி பிரச்சனை வந்து சுத்தமாக போயிடுங்க. ஒரு நரைமுடியை கூட நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கரிஞ்சீரக ஹேர் டை ஷாம்பு வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஹேர் டை ஷாம்பில் எவ்வளோ நுரை வருது அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள். அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஹேர் டை ஷாம்பு வந்து நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.